இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் வந்து சங்கட சதுர்த்திங்க. அதுக்கு நம்ம பாயசம் மண்பாட்டில் எப்படி பாயசம் டக்குன்னு நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி வச்சு பாயசங்க. வாங்க அதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. பாசி பயிர் வந்து ஒரு கப்பு, நான் சின்ன கப்பில் தாங்க எடுத்துருக்கேன். நம்ம வந்து ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் 3/4 கப் எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்குறேங்க. அது ஒரு கப்பு இருந்தால் போதுங்க. நான் வந்து அப்படியே வெல்லம் வந்து நான் அளவு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பு வறுத்துக்கலாங்க. பாருங்கள் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. நான் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேங்க. நம்மளுக்கு எவ்வளோ பாயசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாங்க. இது வந்து லைட்டாக வறுத்துடலாங்க. இன்றைக்கி வந்து மண் பாத்திரத்தில் நான் செய்ய போகிறேங்க பாயசம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம மண் பாத்திரத்தில் கூட டக்குன்னு செஞ்சிடலாங்க. அந்த மாதிரி தாங்க நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள் லைட்டாக சிவந்துடுச்சு. எவ்வளோ சிவந்தா போதுங்க, நம்ம எடுத்துடலாங்க. ஏன்னா பாசிப்பருப்பு வறுத்துட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பாருங்கள் பாசிப்பருப்பு எடுத்து கடாயிலே நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாங்க நெய். பாருங்கள் முந்திரி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முந்திரி போட்டுக்கலாங்க. நம்ம திராட்சையும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் துருவி, அதை வந்து இதோடு போட்டுக்கலாங்க. இதுவும் வந்து இந்த நெய்யாலே வறுத்துக்கலாங்க. நெய்யாலே வறுத்து போட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பாருங்கள் நல்லா வாசனை வருதுங்க. நம்ம வந்து நல்லா வறுத்துட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நல்லா வறுத்துட்டோம்னா அந்த பச்சை வாசனை, தேங்காயோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா டேஸ்ட்டு வருங்க பாயசம். அதனால தாங்க நான் நெய்யிலேயே வறுத்துக்கிறேன். இவ்வளோ வறுத்துட்டா போதுங்க. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பாசிப்பருப்பை நம்ம 2 முறை கழுவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாங்க. ஏன்னா பொங்காதுங்க நிறைய, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. நான் இந்த கப்பில் தாங்க பாசிப்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்துருந்தேன். இப்போ 1.5 கப்பு நம்ம வெளில இருந்தால் சரியாக போயிடுங்க. நம்ம வந்து 2 கப்பு கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் பரவாயில்ல, உங்களுக்கு திதிப்பு நிறைய வேணும்னா பாயசம் நீங்கள் 2 கப்பு கூட எடுத்துக்கோங்க வெல்லம். நான் 1.5 கப்பு எடுத்துருக்கேங்க. இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாங்க. சூடு பண்ணிவிட்டு கேஸில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக நிறையெல்லாம் தண்ணி ஊற்றி தேவையில்லைங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாங்க. பாருங்கள் வெல்லம் வந்து கரைஞ்சிடுச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கணுங்க. நம்ம இப்போ இது எடுத்து வச்சிடலாங்க. நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போது இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் கேஸ் மேலே ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்குறேங்க. அதில் நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் 1.5 டம்ளருக்கு நான் தண்ணி ஊற்றிக்கணுங்க. எப்போவுமே மண்பாட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம கேஸ் பற்ற வைக்கணுங்க. கொதிக்கட்டுங்க. பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச 3/4 கப்பு வந்து ஜவ்வரிசி போட்டுக்கலாங்க. பாருங்கள் நீங்கள் ஜவ்வரிசி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஜவ்வரிசி கூட ஒரு கப்பு எடுத்துக்கின்னு பாசிப்பருப்பு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க போதும். இப்படினாலும் செய்யலாம், அப்படின்னாலும் செய்யலாங்க. கொஞ்சம் பாசிப்பருப்பு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் வந்து நான் பாசிப்பருப்பு வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க. இது வந்து கொதி வரட்டுங்க, கொஞ்சம் கொதிக்கணுங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து சங்கட சதுர்த்திங்க. அதனால் வந்து நம்ம எப்போவுமே பிரசாதம் செய்வோங்க. இந்த சங்கட சதுர்த்திக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பாயசம் செய்யலாம் மண்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாயசம் செஞ்சுன்னுக்குறேங்க. இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிக்குது, சீக்கிரம் வந்துடுங்க. நம்ம மண்பாட்டில் செய்கிறதுனால நம்ம பாயசம் வந்து சீக்கிரம் டக்குன்னு ஆகிடுங்க. நம்ம இதிலேயே கூட பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு செய்யலாங்க. அது கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால நான் பாசிப்பருப்பு வந்து குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள் ஒரு விசில்லே பாசிப்பருப்பும் நல்லா வந்துடுச்சுங்க. போதுங்க, இவ்வளோ வந்தால் நம்மளுக்கு பாருங்கள் இவ்வளோ வந்தால் போதுங்க. நம்மளுக்கு பாசிப்பருப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் ஜவ்வரிசி வந்து இவ்வளோ வெந்தால் போதுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு இதில் ஊற்றிடலாங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போது பாருங்கள் ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வந்துடுச்சுங்க. பாருங்கள் திக்காய் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வெடிக்கட்டி ஊற்றிடலாங்க. பாருங்கள் நம்ம வெடிக்கட்டி வெல்லத்தை ஊற்றிடலாங்க.
நல்லா கலக்கிடலாங்க. கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாங்க. ஏலக்காய் வந்து நான் அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சு பவுடராக பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க. பாருங்கள், நம்ம கரெக்டாக தண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாத நம்ம பாயசம் மாதிரி நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நான் பசும்பால் தாங்க வச்சுருக்கிறேன். அதை காசி ஆற வச்சுருக்கேங்க. அந்த பால் தாங்க ஊற்றணும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து சூடு வந்து கம்மி ஆறட்டுங்க. அப்போ நம்ம பசும்பால், முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், முந்திரி, தேங்காய்லாம் அதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பால் ஊற்றி கொதிக்க வச்சுன்னா ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி ஆகிடுதுங்க. அதனால் கொதிக்க வைக்க தேவையில்லைங்க. பால் வந்து நம்ம காசினால நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் சூடு ஆறினோடனே நம்ம பால் ஊற்றி முந்திரி, திராட்சை, தேங்காய்லாம் போட்டு நம்ம கலக்கி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் வச்சுங்க, அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம பாருங்கள் ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பசும்பாலுங்க காசி ஆற வச்சுருக்கேன். அந்த பால் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இதிலே கொதிக்க வச்சோம்னா ஒரு மாதிரி ஆகிடுங்க. ஏன்னா ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி ஆகிடுங்க. ஒரு வெல்லத்தில் வந்து உப்பு இருக்குதுங்க. அந்த வெல்லம் போட்டு நம்ம கலக்கிட்டு பால் ஊற்றினோம்னா ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரொம்ப திட்டமாக சூடு ஆறினா போதுங்க. நம்ம இப்போ பால் ஊற்றிடலாங்க. ஒரு கிளாஸ் நீங்கள் வேணுன்னா கூட ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. கலக்கிட்டு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சு பாருங்கள், முந்திரி, திராட்சை, தேங்காய்லாம் நெய்யில் அது போட்டுடலாங்க. பாருங்கள், போட்டு நம்ம நல்லா கலக்கிடணுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சுங்க. மண் பாத்திரத்தில் எப்படி வந்து நம்ம டேஸ்ட்டாக வந்து பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. இது வந்து இன்றைக்கி சங்கர சதுர்த்தினால நான் வந்து இன்றைக்கி ஜவ்வரிசி பாசிப்பருப்பு வச்சு பாயசம் செஞ்சுருக்கேங்க. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வச்சு சாமிக்கு வச்சு பூஜை பண்ணலாங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாத்திரத்தில் செய்கிறதோட மண் பாத்திரத்தில் செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டுங்க. வாங்க சாமிக்கு வச்சு பூஜை பண்ணலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.